அத்தியாயம் 28 பாவத்திற்கான பரிகாரம். சித்த முனிவரும் நாமதாரகனுக்கு மேற்கொண்டு குருச்சரித்திரத்தை சொல்லலானார். மாதங்கா, முற்பிறவியில் செய்த வினை பயனாகவே ஒருவன் அடுத்த பிறவியை பெறுகிறான். எவ்வகை பாவங்கள் எத்தகைய பிறவியை கொடுக்கும் என கூறுவதை கவனமாக கேட்பாயாக. ஆச்சாரத்தை கைவிட்டவன் தாழ்ந்த குடியில் பிறப்பான். மேலும் தாய் தந்தையரை கைவிட்டவன் குரு, குலதெய்வம், சத்தியம், அகிம்சை மற்றும் குலப்பெண்களை விட்டவனும், பெற்றோரையும் குழந்தைகளையும் பிரிப்பவன், பசுவிடமிருந்து கஞ்சினை பிரிப்பவன், தெய்வத்திற்கு படைக்காமல் உண்பவன், வரதட்சணை வாங்குபவன், அதிதிகளை அவமதிப்பவன், நல்லந்தனர்களை குருவினை நிந்திப்பவன், பிறர் நிலத்தை அபகரிப்பவன், புண்ணிய தீர்த்தங்களை நிந்திப்பவன், சிரார்த்த கர்மாக்களை செய்யாதவன், தெய்வங்களிடையே பேதம் பார்ப்பவன், தனது தர்மத்தினை கைவிட்டவன், அருகதையற்றவர்களிடம் மந்திர உபதேசம் பெறுபவர்களும், குரு மற்றும் குடும்பத்தை விட்டவன், கோரமான நோய் வரப்பெற்றவன், மற்றவர்களின் இரகசியங்களை பாவங்களை வெளியில் சொல்பவன் இறுதி காலத்தில் நெஞ்சுவலி வரப்பெறுவான். கர்ப்பத்தை கலைக்கும் பெண் மறுபிறவியில் மலடாவாள், அல்லது பிறக்கும் குழந்தைகள் யாவும் இறக்கும். தர்மசாஸ்திரங்கள் புராணங்களை கேளாதவர் மறுபிறவியில் செவிடு மற்றும் ஊமையாவார். தீயவருடன் சேர்பவர் கழுதை ஆவார். பிரம்மஹத்தியால் காசநோய், கள்ள தொடர்பால் தொழுநாய், நம்பிக்கை துரோகத்தினால் உணவின் மேல் வெறுப்பு போன்றவை வந்து சேரும். புண்ணிய கர்மங்களை எதிர்ப்பவர், அவரின் பேச்சை நம்புபவர், மக்கள் பயன்படுத்தும் ஏரி, குளம், சாலை, தோட்டம், வேள்வி மண்டபங்களை இடிப்பவர், தானமளித்ததை திரும்ப பெறுபவர், வாக்கு தவறுபவர், பிறரை துன்புறுத்துபவர், கொள்பவர் ஆகியோர் நரகத்தில் தண்டனை அனுபவித்து பின் சண்டாளர்களாக பிறப்பர். அதிக கோபம், எருதின் மேல் ஏறுதல், வேதத்தை விற்றல், பிரசாதம் இல்லாத பாலை குடித்தல், தீயவரிடம் தானம் பெறுதல், பிறரின் வாழ்வாதாரத்தை அபகரிப்பவர், சந்தியில் தூங்குதல் போன்றவற்றை செய்பவன் அந்தணனாயினும் சண்டாளன் ஆவான். செய்த பாவத்தை அனுபவிக்க 84 லட்சம் நரகங்கள் உள்ளன. அவற்றில் முக்கியமானவை 21. யமன் இவற்றில் பாபிகளை தள்ளுகிறான். பாபியானவன் புஷ்டி பெற்ற தன் உடலை இங்கு விட்டு நரகத்தில் துன்புற யாதனா சரீரம் பெறுகிறான். நாவறட்சியும் பசியும் குளிரும் தாபமும் துன்புறுத்த யமனது தூதர்களால் நெருங்கிய பாதையில் இழுத்துச் செல்லப்படுகிறான். மயங்கி விழும்போது யமபடர்கள் அவனை அடித்து துன்புறுத்தி வைதரணி ஆற்றில் ஆழ்த்த பெற்று கடக்கிறான். யமவாதனைகளை அனுபவித்த பின் மறுபடி பிறக்கிறான். மன அழுத்தமும் வாசனையும் அதிகமாக பூதம், பிரேதம், பிசாசாகி அலைகிறான். குருவையோ சிறந்த அந்தணர்களையோ ஏளனமாக பேசி துன்புறுத்தினால் பிரம்ம ராட்சசன் ஆகிறான். ஈனர்களை அண்டி பிழைத்திருந்தால் கழுதை, அதிதியை விரட்டினால் கோழி, பிறர் செல்வத்தை பறித்தால் ஒட்டகம், காய்கனி முதலியவற்றை திருடினால் குரங்கு, திருடியது தேனானால் குளவி, மாம்சமானால் கழுகு, அன்னமானால் எலி, தண்ணீர் ஆனால் சாதகப் பறவை, வாசனை பொருளானால் மூஞ்சூறு, தானியமானால் விட்டில் பூச்சி, விஷமானால் தேன், தங்கமானால் கிருமி, புல்லானால் கால்நடை, மந்திரம் கூறாமல் சாப்பிட்டால் காக்கை, நண்பனை ஏமாற்றினால் பருந்து, ஜம்பமடித்தால் கொக்கு, இவ்வாறு பல பிறவிகளை பெறுகிறான். பிறர் மனதை உடைத்தால் இதய நோய், குருவை விட்டால் பெருநோய், அந்தணனை கொன்றால் ஷயம், தங்கம் திருடினால் குஷ்டம், புத்தகம் திருடினால் குருடு, நம்பிக்கையை அளித்தால் வாந்தி, சமுதாய பொருளை திருடினால் கண்டமாலை, பிறரது பொருளை பறித்தால் புத்திரரின்மை, துணி திருடினால் வெண்குஷ்டம், பொய் சொன்னால் பேச்சு குளறல், உணவை திருடினால் வயிற்று வலி, மாம்சம் திருடினால் அழுகிய குஷ்டம், எண்ணெய் ஆனால் வாயொல்கள், பழமானால் படர்தாமரை, வெண்கலம் பஞ்சலோகங்கள் திருட வெண்குஷ்டம், ஆலய திருட்டால் சோகை முதலிய நோய்கள் பாதிக்கும். பிறர் மனைவியை அணைத்தால் நாயாக 100 பிறவி, உடல் அழகை பார்க்க குருடு, உறவினர் மனைவி கூடினால் கழுதை, பாம்பு, கெட்ட எண்ணத்தால் இதய நோய், மாமன் நண்பன் மனைவியுடன் கூடினால் நாய், ஜாரனுடன் கூட புழு என்றவாறு நோயும் ஈன பிறப்பும் பாபத்தின் பயனே. திரிவிக்ரம பாரதி இதற்கான பரிகாரம் உள்ளதா என வினவினார். அறியாமல் செய்த பாவமானால் அதை நினைத்து வருந்துதல் பாவம் போக முதல் அடியாகும். அதன் பின் தம்பதியினர் இணைந்து பிராயச்சித்தம் செய்தல் வேண்டும். 100 முறை பிராணாயாமம் செய்து 10 புனித தீர்த்தங்களில் நீராட வேண்டும். குரு சேவை, வேத பாராயணம், பொன் தானம் ஆகியவற்றாலும் பாவம் தீரும். முதலில் 3 பகல், பிறகு 3 இரவுகள், அதன் பிறகு 3 நாட்கள் முழுவதும் பட்டினி, பிறகு கிடைப்பதை உண்பது. இது பிரஜாபத்திய கிருஞ்சிரம்.
இது இயலாவிடில் காயத்ரியை 10,000 ஜபம் செய்வது, 1000 தடவை காயத்ரியை ஹோமம் செய்வது, கோதானம், ஸ்வர்ணதானம், 12 அந்தணர்களுக்கு போஜனம் செய்வது ஆகியவை. பகலிலும் இரவிலும் 15 பிடி அன்னம் உண்பது, அளவு குறைத்து 1 மாதம் சாப்பிடுவது, பாலும் நெய்யும் மட்டும் உண்பது, வில்வம், அரசிலை, தாமரை, தர்பையிட்ட நீரை பருகுவது, தீர்த்தாடனம், காசியில் கங்கை ஸ்நானம், ராமேஸ்வரம் அருகே கடலில் ஸ்நானம் இவை பிரம்மஹத்தி முதலிய பாபங்களின் கழுவாயாகும். கல் குடித்ததற்கு காயத்ரியின் லக்ஷ ஜபம், பிரம்மஹத்திக்கு கோடி ஜபம், குருவின் மனைவியுடன் கூடியதற்கு 8 லட்ச ஜபம், தங்க திருட்டிற்கு 7 லட்ச ஜபம், பவமான சூக்தம், இந்திரமித்ரம் என்ற சூக்தம், சுனஷேப சூக்தம், புருஷ சூக்தம், சாந்தி மந்திரங்கள், திரிஷூபர்ணம், நாசிகேதம், அகமர்ஷனம், விஷ்ணு சூக்தம் இவற்றை 1 மாதம் ஜபித்தல். கடும் பாபமெனில் 6 மாதங்கள். சத்யநாராயண விரதமும் பாவம் போக்கும். அதாவது அமாவாசை உண்ணாதிருந்து மறுநாள் முதல் ஒவ்வொரு பிடி அன்னமாக கூட்டி பௌர்ணமி அன்று 15 பிடிகள் அன்னம் உண்ண வேண்டும். மறுபடி கிருஷ்ணபக்ஷத்தில் ஒவ்வொரு பிடியாக குறைத்து கொண்டே வந்து அமாவாசை 1 பிடி மட்டும் உணவு கொள்ள வேண்டும். காசியில் 1 மண்டலம் 44 நாட்கள். கங்கை ஸ்நானமும் விஸ்வநாதர் தரிசனமும் பாவங்களை போக்கும். அவ்வாறே ராமேஸ்வரத்திலும் செய்யலாம். அகமர்ஷண சூக்தம், நாராயண உபனிஷதம், புருஷ சூக்தம் போன்றவை படிப்பதாலும் பாவம் நீங்கும். பசு மூத்திரம், பால், தயிர், வெண்ணெய், நெய் ஆகியன கலந்த பஞ்சகவ்யம் குடித்து ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கும் ஓர் நல்ல அந்தணனின் ஆசியாலும் பாவம் நீங்கும் என திரிவிக்ரம பாரதிக்கு விடை கூறிய ஸ்ரீகுரு மாதங்கனிடம், சென்ற பிறவியில் அன்னை தந்தையை கைவிட்டதால் ஆதி திராவிடனாக பிறந்தாய். பிறவியிலிருந்து செய்ய வேண்டிய ஜாத கர்மம் முதலிய சம்ஸ்காரங்களால் உனது உடல் புனிதமாகவில்லை. அதனால் இந்த உடலால் உனக்கு நன்மை இல்லை. இதனை விட வேண்டும். இச்சங்கமத்தில் 1 மாத காலம் நீராடினால் உனது பாவங்கள் மறைந்து மறுபிறவியில் அந்தணனாக பிறப்பாய் என்று கூறவும், அவனோ, ஐயனே, தங்களின் கருணை பார்வை பட்டதால் பாரிசக்கல் தொட்ட இரும்பும் பொன்னாவது போல் நானும் புனிதமாகி விட்டேன். எனவே என்னை அந்தணர்களுடன் சேர்த்து விடுங்கள் என வேண்டினான். அதனை கேட்ட குருதேவர், ஆதி திராவிடனாய் பிறந்தவர் எவரையும் அந்தணர்கள் ஏற்க மாட்டார்கள். முன்பு சத்திரியரான விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷியாக நினைத்து வெகு காலம் தவமியற்றிய பின் தேவர்களை அணுகி தன்னை பிரம்மரிஷியாக்கும்படி வேண்டினார். தேவர்களோ, உங்களது இந்த சூரிய கிரணங்களால் எரித்து புது உடல் வரும் வரை தவம் இயற்றினால் பிரம்மரிஷி ஆவீர்கள் என கூறினார். அவ்வாறே தவம் இயற்றிய விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷி ஆனார். அவ்வாறிருக்க மிகச் சாதாரணமான உன்னை எவ்வாறு அந்தணனாக்க இயலும்? எனவே நீ உன் முற்பிறவியில் செய்த பாவத்தை எண்ணி வருந்தி பரிகாரம் செய்து வாழ்வதால் மறுபிறவியில் அந்தணனாக இயலும் என்றார். ஆயின் பசித்த பசுவிற்கு புல்லும் இறக்கும் தருணத்தில் கிடைத்த அமுதமும் ஏழை அடைந்த புதையலும் எவ்வாறு விட இயலாதோ அதுபோலவே ஞானம் வரப்பெற்ற இவன் ஆதி திராவிடனாக மீண்டும் வீட்டிற்கு செல்ல மனமின்றி அங்கேயே விடாப்பிடியாக நின்று கொண்டிருந்தான். இதற்குள் அவன் மனைவி மக்கள் அவனை தேடி அங்கு வந்தனர். தங்களுடன் வீட்டிற்கு வருமாறு அழைத்தனர். அவனோ, நான் இப்போது அந்தணன், என்னை தொட வேண்டாம் என்றவாறு விலகி நின்றான். அவன் மனைவியோ பைத்தியம் போன்று பிதற்றும் இவனுக்கு புத்திமதி கூறி தன்னுடன் அனுப்பவில்லை என்றால் காப்பாற்றுவாரின்றி தானும் தனது மக்களும் இங்கேயே தற்கொலை செய்து கொண்டு விடுவதாய் மன்றாடினாள். ஸ்ரீ குருவும் மாதங்கனிடம் கட்டிய மனைவியை கைவிடுவது தவறு என்றும் இல்லற வாழ்வில் நின்று சரிவர தனது கடமையை செய்தவனே நற்கதி பெற இயலும் என்பதால் வீட்டிற்கு செல்லும்படி கூறியும் மாதங்கன் பிடிவாதமாய் மறுத்து தான் மீண்டும் ஆதி திராவிடனாக செல்ல முடியாது என வேண்டி நிற்கவும், தான் இவன் மீது தூவிய விபூதியால் ஞானம் வரப்பெற்ற இவன் மீதிருந்து அதனை அகற்றுவதால் இந்த ஞானமும் போய்விடும் என நினைத்து பணக்காரனும் கருமியுமான ஒரு அந்தணனை அழைத்து வரும்படி தனது சீடனுக்கு உத்தரவிட்டார். அவ்வாறு வந்தவனிடம் இந்த மாதங்கனின் மேலிருக்கும் விபூதியை நீர் ஊற்றி அகற்றிவிடும்படி கூறினார். அந்தணனும் அவ்வாறே செய்ததும் இவனுக்கு ஞானம் அகன்று தனது பழைய நினைவுகள் வரப்பெற்றான். தனது மனைவி மக்களை கண்டு மகிழ்ந்து அவர்களுடன் வீட்டிற்கு சென்றான்.
இதனை கவனித்து கொண்டிருந்த திரிவிக்ரம பாரதி, சுவாமி, இவன் எவ்வாறு திடீரென்று ஞானம் வரப்பெற்றான்? பிறகு உடலை நீரால் கழுவியதும் எவ்வாறு ஞானம் மறைந்தது என வினவினார். ஸ்ரீ குருவும், நான் மந்திரித்த விபூதி மகிமையால் இவ்வாறு நிகழ்ந்தது. மகான்களில் கைப்பற்ற விபூதி மேலும் மகிமை அடைகிறது. எனவேதான் ஈசன் தனது மேனி முழுவதும் விபூதி பூசிக்கொள்கிறார் என்று கூறவும், விபூதி மகிமை பற்றி முழுமையாக கூறும்படி திரிவிக்ரம பாரதி பணிவுடன் வேண்டிக் கொண்டார்.